நீங்க 100 நாள் காடை இவங்க காங்கிரஸ் என்ற போர்வையில் வந்துகிட்டு எங்க ஊர் ஆளுங்க எங்க ஊர் லேடிஸுங்க கிட்ட படிக்காதவங்க கிட்ட அந்த அம்மா கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு பாருங்க 100 நாள் காசுக்கு நாங்க 1000 ரூபாய் தர்றோம், ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் தர்றோம் சொல்லி ராகுல் காந்தி சொல்லி மீடியா கிட்ட ஒரு பெர்மிஷன் இல்ல, பஞ்சாயத்து செக்ரட்டரிட்ட ஒரு பெர்மிஷன் இல்ல, யாருக்கிட்டையும் பெர்மிஷன் இல்லாத இவங்க வந்து எங்க ஊர் ஆளுங்க ஏடிஎம் கார்டையும் படிக்காதவங்களோட ராகுல் காந்தி சொன்னாராமா ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு மற்றும் இந்த 100 நாள் திட்டத்தின் வேலை கார்டு வாங்கிட்டு வர்றதா இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. கேட்டா காங்கிரஸோட தலைவி எதுக்கு 100 நாள் கார்டை புடுங்கி வைக்கிறீங்க? எங்க ஆள்கிட்ட ஆதார் கார்டை பிடிங்கிருக்காங்க, ஆதார் கார்டை பிடிங்கிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்தின் அடையாள அட்டை இத்தனை பேரோட வாங்கியிருக்காங்க, இத்தனை பேரோட கார்டு வாங்கியிருக்காங்க. இத்தனை பேரோட ஆதார் கார்டு 100 நாள் வேலை கார்டு நோட்டீஸ். அது என்னமா கேட்டாங்க? 100 நாள் வேலை வேணும்னா ஆதார் கார்டும் 100 நாள் அட்டையும் எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஆதார் கார்டு எத்தனை பேர் கொடுத்தீங்க? நாங்க இங்க ஒரு 12 பேர் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சத்த போனவும் தான் நான் கொடுக்கல, நான் சைன் பண்ணல. இவங்க யாருன்னு சொன்னாங்க? பஞ்சாயத்துல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பஞ்சாயத்துல இருந்து அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னாங்க. பஞ்சாயத்துல இருந்து அனுப்புனாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட 100 நாள் அட்டையும் ஆதார் கார்டு எடுத்து வர எதுக்காக எடுத்து வர சொன்னாங்க? 100 நாள் வேலை வேணும்னா எடுத்துட்டு வர சொன்னாங்க சைன் பண்றதுக்கு. இப்ப நீங்க சைன் பண்ணீங்களா? நான் சைன் பண்ணேன், இவங்க சைன் பண்ணாங்க. நீங்க பண்ணீங்களாமா சைன்? எதுல பண்ணீங்க? அது அவங்க நோட்டீஸ்ல ஒரு பேப்பர்ல வச்சாங்க, அந்த பேப்பர்ல சைன். அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? இல்ல பார்க்கல. படிக்க தெரியுமா? எதுவுமே பார்க்காம தான் போட்டிருக்கீங்க. அவங்க ஆபீஸ்ல இருந்து வரேன்னு சொன்னாங்களா? பஞ்சாயத்து ஆபீஸ்ல தான் இருக்காங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க. அங்க பார்த்தா ஆபீஸ்ல இல்ல, இவங்க கோயில் மட்டத்துல இருக்காங்க. இதுக்கு சைன் போட்டுட்டு உங்க 100 நாள் கார்டு கொடுன்னு சொன்னாங்க. கார்டு இப்ப என்ன பண்ணாங்க? கார்டுல என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நான் பார்க்கலையே. வாங்கிட்டு திருப்பி கொடுத்தாங்களா இல்ல கார்டு வச்சிருக்காங்களா? இல்ல, திருப்பி கொடுத்துட்டாங்க. எத்தனை பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி இது பண்ணிருக்கீங்க? 17 பேர் மொத்தமா நாங்க ஒவ்வொரு கிராமத்திலயுமே போய் இத பத்தி எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி பிடிஓவை போய் நாங்க சந்திச்சிருக்கிறோம். டேட் பிரகாரம் நாங்க சொல்லுகிறோம். பிடிஓவை நாங்க மீட் பண்ணிருக்கிறோம் குன்னூர் பஞ்சாயத்து ஆபீஸ்ல. அவர்கிட்ட நாங்க சார் நாங்க இந்த மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ்ல இருந்து வரோம்னு சொல்லி நாங்க பேசணும். எங்களுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கார போய் நாங்க மீட் பண்ணணும் அப்படின்னு அவர் பர்டிகுலரா கொடுத்திருக்கிறாரு. எங்களுக்கு 160 கிராமம் இருக்குதுன்னு கொடுத்துருக்கிறாரு. அது சம்பந்தமா நாங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிட்டு இருக்கிறோம். இந்த 125 நாள் வேலை கம்பல்சரி எல்லாத்துக்குமே கொடுக்கணும். இந்த 125 நாள்ல எல்லாருமே வாழ்வாதாரம் பாதிச்சவங்க, SC ST முக்கியத்துவம் இதுல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய மக்கள் வேலை இல்லாம பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு நம்மளுடைய தலைவர் ராகுல் காந்தி பிடிஓ இதுக்கு பர்மிஷன் கொடுத்துக்காரமா? எங்களுக்கு அவரு தாங்க லிஸ்டே கொடுத்தாரு. பிடிஓ தான் லிஸ்ட் கொடுத்திருக்கிறாரு. 165 கிராமம் இருக்குதுன்னு அவரு தான் கொடுத்திருக்கிறாரு. இருக்குன்னு சொன்னாங்க. இங்க வரதுக்கு நாங்க 100 நாள் வேலை திட்டத்துக்கார போய் சந்திக்கணும் சார். இது எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க. யார் கொடுத்தாங்க? பிடிஓ கிட்ட நாங்க போய் கேக்குறோம். ஒரு கிராமத்துல பேரட்டி பஞ்சாயத்துல எத்தனை கிராமம் இருக்குது, அதே மாதிரி பர்லியார் கிராமத்துல எத்தனை கிராமம் இருக்கு அப்படின்னு நாங்க கேட்டிருக்கிறோம் அவர்கிட்ட. அவரு தான் எங்களுக்கு ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. 160 கிராமம் இருக்குது, நீங்க போங்க அப்படின்னு அவரை போய் நாங்க பாத்துருக்கிறோம். போங்கன்னு சொல்லிருக்காருங்களா? அவரு தாங்க போங்கன்னு சொன்னாரு. போய் உங்களை பார்க்க சொல்லிட்டாங்க. போங்க கிராமத்துக்கு போய் நீங்க பாக்கலானாரு. எங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன் கார்கேயும் எங்களுக்கு கையெழுத்து படிவத்தை அனுப்பி இருக்கிறாங்க. ஒவ்வொரு 100 நாள் வேலை திட்டத்துக்கார போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க அது சம்பந்தமா எல்லாத்துக்குமே போறோம். அவங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் நடக்கணும். இதை இந்திரா காந்தி அம்மாவோட பீரியட்ல கொண்டு வந்தது. இந்த வேலையை நிறுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வேலையை நிரந்தரமா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்காக நாங்க மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஆல் இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பஞ்சாயத்து வரையும் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க இந்த 100 நாள் வேலை திட்டம் நடக்கணும்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா நாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு பேரட்டி கிராமத்துல இப்போ எங்கள் ஊருக்காரு மகளிரெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. யாரோ ஊரில் 100 நாள் வேலை திட்டத்தின் அடையாள அட்டையையும் ஆதார காரையும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எதுக்காக என்னன்னு சொல்லும்போது இந்த மாதிரி பஞ்சாயத்து யூனியன்லேருந்து வந்ததாகவும் அவங்க அரசாங்க அதிகாரி என்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்க.
எங்க ஊர் மக்களுக்கு அரசாங்க அதிகாரி ஏன் காங்கிரஸ் கேப் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் எல்லாத்தையும் அழைத்தாங்க. இங்கே வந்தபோது தெரியுது இவங்க அரசு அதிகாரி கிடையாது. ரெண்டாவது இவங்க 100 நாள் 150 நாள் பண்றதோ இல்லை அவங்க அதிகமான சம்பள உயர்வு கொடுக்கறதோ அது அவங்களோட கட்சி விருப்பம். அது எலெக்ஷன்ல யார் என்ன வேணா சொன்னா. ஆனால் யாரோட தனிப்பட்ட மனிதனின் ஆதார் கார்டையும் நம்ம ரேஷன் 100 நாள் வேலை திட்ட கார்டு வாங்கணுன்றது அவங்களுக்கு அவசியம் கிடையாது. இப்ப இவங்கெல்லாம் இருக்கிறவங்க, இந்த அம்மா உங்களுக்கு படிக்க தெரியுங்களா, எழுத தெரியுமா? தெரியும். அம்மா உங்களுக்கு படிக்க தெரியும், தெரியும். இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, நம்ம கார்கே சொன்னாருன்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட கீழே 15 பேர்த்திட்ட அரசு அதிகாரின்னு சொல்லி இத்தனை பேர்த்திட்ட வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு இவங்க பேரையே படிக்க தெரியாது. இது மாதிரி தான் ஏற்கனவே ஜெகதலா பேரூராட்சியில காங்கிரஸ் தலைவின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.25 கோடி பொதுமக்கள் காசை ஏமாத்தி இன்னைக்கு 2 மாசமா ஜெயில இருக்காங்க. எங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம். ஏன்னா எங்க ஆளுங்க அதிகம் படிக்க எழுத தெரியாதவங்க, என்ன கேட்டாலும் யதார்த்தமா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சோம் தான் நாங்கள் இப்போ அரசு அதிகாரி தொடர்பு கொண்டு கேட்கும் போது எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் யாருக்கும் சொல்லலைன்றாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட கலெக்டரேட்டுக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டு எங்கேயும் யாருக்கும் எதுவும் தெரியாது. அவங்க விளம்பரம் படுத்தலாம்னா பொய் சொல்லி ஆதார் கார்டு நாளைக்கு வேற ஏதாவது கேட்கலாம். படிக்காதவங்க எடுத்து கொடுத்துட்டாக்கா ஏற்கனவே 1 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சு ஒரு பொண்ணு 2 மாசம் ஜெயிலில் இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி தான் ஒரு ஊரெல்லாம் போய் வசூல் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நடக்கக்கூடாது என்பதன் பேரில் தான் மற்ற கிராமங்கள் படிக்காதவங்க ஏமாத ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நாங்கள் இப்போ இவங்கள்ட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி மற்ற ஊர்களுக்கு இதை சொல்ல போகிறோம். இந்த மாதிரி வருவாங்க, கொடுத்துடாதீங்க, நாளைக்கு உங்களோட வீட்டுள்ள டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏமாந்துடக்கூடாதுன்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக இவங்க எல்லாத்துக்கு முன்னால் வச்சு வீடியோ வச்சு எல்லாத்திட்டையும் ஸ்டேட்மெண்ட் வாங்கி சொல்கிறோம். தயவு செஞ்சு பொதுமக்கள் இந்த மாதிரி ஆளுங்க வந்தால் ஏமாறக்கூடாதுன்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். மேலும் இந்த வந்தவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தீர விசாரித்து பிடிஓ ஆகட்டும், ஏடி பஞ்சாயத்து ஆகட்டும், இல்லை கலெக்டர் ஆகட்டும், அரசு அதிகாரம் துறை ரீதியாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.